Bonjour, cinéheads. இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரஜினிகாந்துடைய அடுத்த படங்கள், கமலஹாசன் சார் அடுத்த ஃபிலிம் அப்டேட்டு, அப்புறம் வந்து அஜித், விஜய், சூர்யாவும் அடுத்த ஃபிலிம் அப்டேட் என்ன நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா என்ன ஆச்சு? இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்டர் ரஜினிகாந்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, எந்த பெரிய அப்டேட்டுமே இந்த வீக்ல இல்ல. அதே மாரி ஆக்டர் கமலஹாசன பொறுத்தவரைக்குமே எந்த விதமான பெரிய அப்டேட்டுமே இந்த வீக்ல இல்ல. ஆக்டர் விஜய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ஜனநாயகன் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் இருக்குல்ல, இந்த சிங்கிள் வந்து தீபாவளில வந்து வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அது ஆல்ரெடி சொன்னது தான். பட் இப்போ வந்து டபுள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துடைய டைட்டில் வந்து தளபதி கச்சேரி அப்டின்ற மாரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டர் அஜித்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, AK64 இந்த படம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்கார்ல, அவர் தான் வந்து டைரக்ட் பண்றாரு. ஆனா, இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்ப ஆரம்பிக்காது. மேபி அடுத்த வருஷம் பிப்ரவரி, மார்ச் அப்பதான் ஆரம்பிக்கும். ஏன் அப்டின்னா, அதுக்கு நடுவுல வந்து நெறைய ரேஸ் ஸ்கெட்யூல்ஸ் இருக்கனால, அப்பதான் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கும். ஆக்டர் சூர்யாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, சூர்யா 48 வந்து ரஞ்சித் பண்ணுவாரு. அதாவது சூர்யா 47, 48 இந்த 2 படமுமே வந்து லகரம் அப்டின்னு சொல்லி சூர்யா வந்து தனியா ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கு கீழ வந்து புரொடியூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்டின்னு சொல்லி நியூஸ் போய்க்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது என்ன நடந்துச்சுன்றதுக்கு டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் முடிஞ்சா போடுறேன். ஆக்டர் விக்ரம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, எந்த வித பெரிய அப்டேட்ஸுமே இல்ல. ஆக்டர் தனுஷ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, டி54 படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. லிட்டரலா 3 மாசம். அந்த 3 மாசத்துக்குள்ள ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு, வர்ற பிப்ரவரி வந்து படம் ரிலீஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்டர் சிவகார்த்திகேயன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, எஸ்கே உடைய பராசக்தி இந்த படம் வந்து ஜனவரி 14லேருந்து ரிலீஸ் ஆக போகுதுன்றதுக்கு அஃபிஷியலா போஸ்டர் விட்டுருக்காங்க. விஜய் சேதுபதிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, விஜய் சேதுபதி, பாலாஜி தரணிதரன். அவர் வந்து யாருன்னா நடுவுல கொஞ்சம் பக்கத்துக்கான எடுத்த டைரக்டர். 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் படம் வர சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. எஸ்டிஆர பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எஸ்டிஆர் 49 ப்ரோமோ விட்டுருக்காங்க. பார்க்காதவங்க பாருங்க. அதே மாரி அந்த படத்துல வந்து சமந்தா வந்து இருக்க சான்சஸ் இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. ஆக்டர் கார்த்திய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, வா வாத்தியார்ன்னு சொல்லிட்டு நலன்குமார் சார் ஃபிலிம் அது வந்து டிசம்பர் 5 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண வரோம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் அப்டேட்ஸ் பார்க்கலாம் வாங்க. டிஜே ஞானவேலோட தோசா கிங்ல வந்து மோகனா நடிக்க வேண்டியது இருந்துச்சு. இப்ப அவருக்கு பதிலா சத்யராஜ் நடிக்கிறாரு. விஷால், சுந்தர் சி, ஹிப்ஹாப் தமிழா இவங்க 3 பேரும் சேர்ந்து காம்போல மறுபடியும் ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது. அதையும் பாருங்க. மாஸ்க் அப்படின்னு சொல்லி கவினுடைய படம் வெற்றிமாறன் மென்டார் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எல்ஐகேவும் டியூடு வந்து தீபாவளி ரிலீஸ் ஆகுதுன்னு தான் இருந்துச்சு. அந்த படம் வந்து இப்போ வந்து டிசம்பர் 18க்கு தள்ளி வச்சுட்டாங்க. அவதார் 3 யோட வருது. இந்த கவினுடைய ஹாய் இந்த படத்துடைய ஒரு அப்டேட் வரதுக்கான சான்சஸ் இன்னைக்கு இருக்கு. தேங்க் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.